அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் வந்து பீரியட்ஸ் டைமாக இருந்தனால என்னால் வந்து பூஜை ரூமில் போய் பூஜை பண்ண முடியல. ஆனாலும் நான் வந்து சந்தோஷமாக எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறதையும், எப்படி வந்து வணங்கினேன், அந்த சிவபெருமானை எப்படி மனசுக்குள்ளேயே நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் சமயத்தில் பெரிய விசேஷங்கள் ஏதாவது வந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். நம்மளால் வந்து சாமி கும்பிட முடியல, பூஜை பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டில் வந்து சிலம்பம் டோர்னமெண்ட் வந்து போயிருந்தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, யோகி வந்து ஒரு சிலம்பம் டோர்னமெண்ட் வந்து போகிறான். ஸ்டேட் லெவல் வந்து ரெக்கார்டு அண்ட் இண்டிவிஜுவல் ரெண்டுமே வந்து பண்ண போகிறான். ஸோ அதில் வந்து நிறைய பசங்க வந்து போயிருந்தாங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் வந்து யோகிக்கு வந்து கிடச்சிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா நல்லா இருந்தால் அவங்களுடைய ஒழுக்கத்துக்கும் அவங்களுடைய அந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். அதே வந்து குரு நல்லா இருந்தால் அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்து தெய்வத்தோட அருளோட கிடைக்குது. தெய்வத்தை வணங்கும் போது இது எல்லா அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த 4 பேரும் முக்கியம். அதில் 5ஆவதாக ஒன்று சேர்த்துக்கோங்க, பணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு செலவு செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பணம் தான் வந்து முக்கியத்துவம் பெறுது. ஒரு குழந்தை நல்லா படிக்கும், ஆனால் வந்து அதை காலேஜ் சேர்க்கணும், இல்லை வந்து நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகிட்ட டேலண்ட் இருந்தும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து பணம் இல்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தையால வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனால தான் வந்து நான் வந்து சேமிப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசுல எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், எங்கள் அப்பா தவறுனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் அந்த பணம் தான். ஸோ அதனால தான் நான் அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்காக பேராசைப்படணும்னு நான் சொல்ல வரல. நமக்கு வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற அளவுக்கு இருக்கணும். சிலம்பம் டோர்னமெண்ட்டில் யோகி வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இந்த தடவை வாங்கியிருந்தான். எப்போவுமே செகண்ட் தேர்ட் தான் வாங்குவான். இந்த முறை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அது வந்து நான் கண்டிஷனாக சொல்லி தான் அமிச்சேன். குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அவங்க படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நானுமே இருந்தேன். ஆனால் பெரிய பிள்ளை ஆக ஆக பரவாயில்ல, எது பண்ணாலும் அம்மா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்பா வந்து செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துருச்சு யோகிக்கு மனசில். அதனால இந்த தடவை வந்து அடுத்த டோர்னமெண்ட் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்க போகுது. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். அங்கே வந்து போகணும்னு சொல்லிட்டே இருந்தான். அப்படி நீ போகணும் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்ல நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி வாங்கினா மட்டும்தான் உன்னை அந்த டோர்னமெண்ட் அனுப்புவேன். அவங்க அப்பாட்டையும் ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணான்னு தெரியல, நாள் வரைக்கும் பயந்துக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் வந்து டோர்னமெண்ட்டில் சூப்பராக வந்து பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்து சொன்னான். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப வந்து பெருமையாகவும் இருந்தது. அந்த மெடலும் வந்து கொடுத்துருந்தாங்க, சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி கப்பும் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் சித்ரா பௌர்ணமிக்கு வெள்ளை கலர்லேயே கப்பு வந்து வந்துருச்சு, வெண்மை நிறத்துலேயே வந்து வந்துருச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து அவனை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆசை. உங்கள் குழந்தைங்களையும் நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுங்கள். மற்ற விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதை விட படிப்புக்காக செலவு பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கை முறை ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நைட்டு வந்ததுமே அவங்க அப்பா வந்து கப்பு வந்து பார்த்தாங்க. அவங்க கழுத்தில் வந்து மெடல் வந்து போட சொன்னேன். என்னன்னா எனக்கு வந்து அவன் வந்த உடனே வந்து எனக்கு வந்து போட்டு விட்டான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் சின்ன வாக்கிய தகராறு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பில் வந்து போட்டு விட்டான். என்னதான் இருந்தாலும் இவங்க அப்பா இல்லாமல் இது வந்து சாத்தியமே கிடையாது. என்னதான் நான் வந்து மோட்டிவேட் பண்ணாலும், என்னதான் சொல்லி கொடுத்தாலும், அவர் வந்து ஃபீஸ் கட்டி அவர் வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுனால மட்டும்தான் அந்த நல்லபடியாக வந்து அவன் கற்றுக்குறான். ஸோ ஒரு வீடு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பஸ்ஸு மாதிரி தான், இல்லை ஒரு ரயில் மாதிரி தான். தண்டவாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியே வந்து இருந்தாலுமே அந்த சக்கரங்கள் வந்து 2 தண்டவாளத்துலேயும் வந்து இணைஞ்சு ஓடினா மட்டும்தான் அந்த ரயில் வந்து கரெக்டாக வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். அதே மாதிரி அந்த டிரைவர் அப்படிங்கிற அந்த கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவனோ தலைவியோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டி கரெக்டான இடத்துக்கு போய் சேரும். நல்லபடியாக வந்து பீரியட்ஸாக இருந்தாலும் சந்திர பகவானை வந்து வணங்குறதுக்கு நம்ம வந்து பூஜை ரூமுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அதனால எல்லாரும் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டோம். என்னுடைய தண்ணீர் பரிகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை வந்து நான் வந்து கையில் வச்சு வேண்டிக்கிட்டு நல்லபடியாக வந்து வேண்டினேன். சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் இங்கேருந்தே திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து நான் வந்து தரிசிச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாடியில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எங்களுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் பண்ணுற விஷயம். அது வந்து வீட்டில் செய்ய மாட்டோம், ஹோட்டலில் வந்து வாங்கி சாப்பிடுவோம் டிஃபனு. ஸோ அன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் செஞ்சுருந்தோம். மாடியில் போய் பாயெல்லாம் விரித்து போட்டுட்டு நல்லா வந்து காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடை தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பருப்பு அடை தோசை, இடியாப்பம், அப்புறம் வந்து பொடி தோசை. அப்புறம் யோகிக்கு வந்து அன்னைக்கு ஜெயிச்சுட்டு வந்தனால எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதனால் வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்பவே வந்து சூப்பராக எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி மொட்டை மாடியில் அந்த நிலா வெளிச்சத்தில் அந்த வெண்மை நிற இடியாப்பத்தை நல்லா அழகாக வந்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னதான் வந்து பீரியட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள், இரிட்டேட்டிங்கான விஷயங்கள் இருக்கும், நம்மளால சாமி கும்பிட முடியாது, அந்த வருத்தங்கள் இருக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சில விஷயங்களை மறைச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தான் யோகியோட அப்பாவும் அவருக்கும் வந்து டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு நாளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இனிமேல் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். பௌர்ணமி மாசம் வருது. இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த ஆத்தோரமாக உட்காந்து அந்த நிலா வெளிச்சத்தில் கட்டு சாதம் கட்டி சாப்பிடுவாங்க முன்னோர்கள். இப்ப வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, ஆத்துல தண்ணி கூட வர்றதில்லை. அதனால நம்ம வந்து மொட்டை மாடிலையாவது சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு சந்தோஷமா வந்து சித்ரா பௌர்ணமியை ரொம்ப சந்தோஷமா அந்த சித்திரகுப்தருக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைவேற்றி செஞ்சிட்டோம். யோகியும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிஃப்ட் வந்து கொடுத்துட்டான். எனக்கு வந்து மதர்ஸ் டே கிஃப்ட் இதான் பெரிய கிஃப்ட் நான் நினைக்கிறேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க முருங்கைக்காய் வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த அக்கா அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அரிசி வாங்கிட்டு வந்தோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அரிசி வந்து தீர்ற மாதிரி இருந்தது. சரி அன்னைக்கே வந்து நம்ம வாங்கிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு இன்னைக்கு தான் வந்து நான் வந்து அதை வந்து ஃபில் பண்ணேன். அதில் வந்து அன்னபூர்ணி சிலையும் விரலி மஞ்சளும் வந்து நான் போட்டு வைப்பேன். அதே மாதிரி வேப்பிலை போட்டு வச்சா வண்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று அரிசி பானையிலையும் ஒன்று போட்டு வைப்பேன். அது ரொம்பவே நல்லது. அதில் கூட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க போடலாமான்னு. தாராளமாக போடலாம். ஏன்னா அன்னத்தை கொடுக்கக்கூடிய அந்த அன்னபூரணி வசிக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதனால வந்து அங்கேயே வந்து வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் ரேஷன்ல இருந்து வாங்கின கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தது. அதையும் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு 2 நாள் ஊறணும். அதுக்கப்புறம் வந்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்க கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஜெயிச்சு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஒரு பேரண்டாக நம்ம ஜெயிச்ச மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணுது. இது மாதிரி தான் நம்ம பெற்றவங்களுக்கும் வந்திருக்கும். ஸோ அப்போ இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவு நம்ம பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்தியிருப்போம். இப்போ இருக்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம படிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க. இதனால வந்து அவங்கள்ட்ட ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. ஃப்யூச்சரில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க, நம்மளை வந்து சம்பாரித்து நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு கிடையாது. நான் அவங்க அப்பாட்டே நான் சொல்லுவேன், எதையுமே எதிர்பார்க்காதீங்க, அவனோட லைஃப் அவன் பார்க்கட்டும், அதுக்கான வழிமுறைகள் நம்ம சொல்லி தருவோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவனே வந்து அதை கற்றுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி தான் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப வந்து சொகுசா வளர்ற மாதிரி தோணும். ஆனாலும் என்ன பண்றது, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து அனுபவிச்சதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன நம்ம வந்து கஷ்டப்பட்டனால பிள்ளைங்களையும் வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதே சமயத்துல இருக்கிறதையும் அனுபவிக்கிறதுக்கு நம்ம வந்து வாய்ப்புகள் கொடுக்கணும். அதே மாதிரி படிப்பு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா படிப்பு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வரக்கூடிய செல்வமே. அந்த அழியா செல்வத்தை நம்ம கரெக்டாக பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. எவ்வளோ தூரம் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து அந்த பண வாய்ப்பை பண வரவை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் எப்படி நமக்கு வாழ்க்கை மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதான் எங்களுடைய தாட்டு. ஸோ எதையுமே எதிர்பார்க்க வேணாம். அப்போ வந்து ஏமாற்றமும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி இருக்கும்போது நல்லபடியாக நம்ம அனுபவிக்கிறதையும் அது தவறும் இல்லை அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.